தேடிட்டு இருக்க ஏதோ. நம்ம வீட்டுலதான் எந்த ஒரு ரெசிபி பண்ணலனாலும் பண்ணணும்னாலும் ஒரு பொருள் இருக்கும், ஒரு பொருள் இருக்காது. அந்த மாதிரி இன்னைக்கு சரி இட்லி பொடி காலியாகி ரொம்ப கஷ்டப்படுற காலங்கத்தால சட்னி செய்யறதுன்னு இட்லி பொடி செய்யறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தா பூண்டு இல்ல. இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தோம். மறுபடியும் எனக்கு போறதுக்கு பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால எங்க அம்மா சின்ன சின்ன பல்லு பூண்டு எதுக்குமே உதவாதுன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தாங்க. சிறு துரும்பும் பல் குத்த உதவும் என் நைனா சொல்லி கொடுத்தது இன்னைக்கு எனக்கு உதவுது. இந்த குட்டி குட்டி பூண்டு இதெல்லாம் நான் இப்போ இந்த இட்லி பொடிக்கு நான் சேர்த்து செய்ய போறேன். இந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். இப்போ வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நிலைமையில நான் இல்லை. ஏன்னா இப்பதான் போயிட்டு வெளியில போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லா ரோமிங் தான். பைரவிக்கு வேக்சின், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அதை நான் நாளைக்கு ஷேர் பண்றேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பொடி செய்யணும். ஸோ ரொம்ப டைம் என்னால முடியல. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.